இங்க ஃபிளைட் அட்டெண்டன்ட் ஆகிறதுக்காக ஒரு பெரிய இன்டர்வியூ நடத்துறாங்க. அந்த வேலைக்காக இங்க 1000 பொண்ணுங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல வெயிட் அதிகமா இருந்த பொண்ணுங்களையும் ரொம்ப ஒல்லியா இருந்த பொண்ணுங்களையும் ஸ்டார்டிங்லேயே எலிமினேட் பண்ணிடுறாங்க. 15 பொண்ணுங்களுக்கு மட்டும் அடுத்த லெவல் போறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அவங்க அதிகாலையிலேயே எழும்பி 500 டைம் ஃப்ராக் ஜம்ப் பண்ணணும். அடுத்ததா தலைக்கு மேல புக்கை வச்சுட்டு கேட் வாக் மாதிரி நடக்கணும். சப்போஸ் அந்த புக் கீழே விழுந்துட்டுனா உடனே அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இவ்வளவு பிராக்டிஸ்க்கு அப்புறமும் பாடியில வியர்வை வந்தாலும் கூட அது ஸ்மெல் அடிக்க கூடாது. அதுக்கப்புறம் ஒரு சேர்ல வச்சு 10 நிமிஷம் விடாம சுத்தி விடுவாங்க. அதுல தலை சுத்தாம இருக்கணும். ஆனா ஒரு பொண்ணு அதுல தாக்கு பிடிக்க முடியாம உடனே ஓடி போய் வாமிட் பண்ணிடுறான். இருந்தாலும் ஹீரோயின் எல்லா டெஸ்ட்லயும் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆகி ட்ரைனிங்ல ஜாயின் பண்றான். ட்ரைனிங்கோட ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் 20 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் 20 பாயிண்ட்ஸும் காலி ஆயிடுச்சுன்னா உடனே அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நாளே அவ லேட்டா வந்ததால அவளுக்கு 10 பாயிண்ட்ஸ் குறைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம 20 ரவுண்ட்ஸ் வின் பண்ண சொல்லி பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அவளால அவ கூட இருந்தவங்களும் பனிஷ்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. அதனால அடுத்த கட்ட ட்ரைனிங்ல அவளுக்கு வேணும்னே மத்தவங்க அதிகமா தொந்தரவு கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் 1000 பேர்ல வெறும் 7 பேர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஹீரோயின் அவளோட பல வருஷ கனவான ஹை ஹீல்ஸையும் ஃபிளைட் அட்டெண்டன்ட் யூனிஃபார்மையும் பெருமையா போட்டுக்கிறான். ஆனா வேலைக்கு ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா தூங்கி முடிக்கிறான். உடனே வேகமா ரெடி ஆகிட்டு அவளோட ஐடியையும் யூனிஃபார்மையும் போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு ஓடி வர்றான். ஆனா அவசரத்துல கேப்டன் மேலேயே வந்து மோதிடுறான். இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு வேலைக்கு வந்து சேர்ந்துடுறான். ஆனா அந்த வேலை எவ்வளவு கஷ்டம்னு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவ அங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருந்த டைம்ல 2 பேசஞ்சர் சண்டை போட ஆரம்பிட்டாங்க. அவ தடுக்க போன டைம்ல அவங்க காஃபியை அவன் மேல கொட்டிடுறாங்க. உடனே கோபத்துல அவங்கள பயங்கரமா திட்டிடுறான். அதை பார்த்து எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகாங்க. பிளைட் லேண்ட் ஆனதும் சூப்பர்வைசர் அவ ஆபீஸுக்கு கூப்பிடுறாரு. அவரு அவகிட்ட இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு 2000 டைம் எழுத சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அடுத்த நாள் சாதாரண ட்ரெஸ் போட்டிருந்த ஒருத்தரை எக்கானமி கிளாஸுக்கு போக சொல்லி வற்புறுத்துறான். ஆனா அவர்கிட்ட பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இருக்கிறத பார்த்ததும் உடனே அவர்கிட்ட பதறி போய் மன்னிப்பு கேட்டுறான். ஆனா அவரு இதை கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. உடனே தனியா போயிட்டு அவளோட கோபத்தை வெளிப்படுத்துறான். அதுக்கப்புறம் பிளைட் கிளம்பும் போது ஒரு பேசஞ்சர் மொபைலை ஆஃப் பண்ணாம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவ நிறைய டைம் சொல்லியும் அவ கேட்காததால உடனே கோபத்துல அவரோட சட்டையை பிடிக்கிறான். அப்போ பேசஞ்சருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது. உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. அப்போ மத்த ஃபிளைட் அட்டெண்டன்ட் அவருக்கு சிபிஆர் கொடுக்க தயங்கி நின்ன டைம்ல ஹீரோயின் சிபிஆர் கொடுக்கறதுக்காக முன்னாடி வந்து சிபிஆர் கொடுக்க ஸ்டார்ட் பண்றான். கொஞ்ச நேரத்துல அவரோட பாடி கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகி நார்மல் ஆகிறாரு. அவரு பிழைச்சிக்கிட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவன் நேரா ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வாமிட் பண்றான். கடைசியில ஒருத்தரோட உயிரையே காப்பாத்தின விஷயம் தெரிஞ்சு அவளை எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிடுறாங்க.